கைஸ் டுடே 13 மார்ச் 2026. ஸோ இன்றைக்கோட ட்ரேட் பிரேக் தான் நம்ம கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து ட்ரேடை ஒரு 9 o'clock லாகின் ஆக போகுது. ஸோ ப்ரீவியஸ் டே லோ வந்துட்டு ப்ரைஸ் வந்து ஸ்வீப் பண்ணிட்டு ப்ரைஸ் வந்து மேலே போயிட்டு இருந்துச்சு. ஸோ ஹவர்லிலையுமே வந்துட்டு அந்த ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணிருந்துச்சு. ஸோ ஐஎஃப்இஜி வச்சு இந்த இடத்துல மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் அண்ட் தென் எஃப்இஜிஸ்லாம் ஃபார்ம் ஆகிட்டு ப்ரைஸ் வேர் டேக்கிங் தட் எஃப்இஜிஸ் அண்ட் மூவிங் ஹையர். ஸோ இங்கே வந்து 2 எஃப்இஜிஸ் வந்து ஓப்பனில் விட்டுருந்துச்சு 9 o'clock. ஸோ இந்த 9 o'clock கேண்டில் அண்ட் தென் ப்ரைஸ் வந்து ஆல்மோஸ்ட் பை சைடில் இருக்க ஆல்மோஸ்ட் எல்லா ட்ராஸுமே ரெண்டு கிளியர் பண்ணியாச்சு. ஸோ இந்த ஸ்விங் ஹை அந்த ஸ்விங் ஹை. ஸோ லாட்ஸ் ஆஃப் பையர்ஸ் வந்து ஆல்ரெடி அக்குமுலேட் ஆகிட்டாங்க. ஸோ பெண்டிங் ட்ரா அப்படின்ட்டு பார்த்தோன்னா இங்கே ஒரு இது இருக்குது, எஃப்இஜி இன்னும் ஓப்பனில் இருக்குது. அண்ட் தென் ப்ரீவியஸ் டே ஹைஸ் வந்து இன்னும் ஸ்பிட் ஆகாமல் இருந்துச்சு. ஸோ இதுதான் ரீசெண்டாக இருக்க பை சைடில் இருக்க ட்ரா வந்து பெண்டிங்கில் இருந்துச்சு. ஸோ இன்றைக்கி என்னோடய பயாஸ் வந்து பீரிஷ் தான். ஸோ ஏன் பீரிஷ்னு பார்த்துட்டோன்னா, இப்போ ப்ரைஸ் வந்து இங்கே ஒரு அக்ரெசிவாக மேலே வந்துட்டு ஸோ எங்கள் பை சைடில் எடுத்துருச்சு. பட் இங்கே ஒரு இன்ஜினியர் லிக்விடிட்டி வந்து பண்ணியிருக்கு என்கியூவில். பட் ப்ரைஸ் வந்து அது எடுக்கிற மாதிரி ஃபீல் வந்து ஆகலை எனக்கு. ஏன்னா இஎஸில் பார்த்தோன்னா அந்த ஹைஸ் வந்து அது வந்து மேலே போகிறதுக்கான எந்த ஒரு இதுவுமே இல்லை இஎஸில். ஸோ இந்த மாதிரி வார் சுச்சுவேஷன்ஸில் இப்படி ஒரு மேலே வருமா இல்லையா அதை பற்றி எனக்கு ஐடியாவே இல்லை. அந்த நம்ம எஸ்டர்டே வந்து பார்த்தோன்னா நல்லா தெரியும், அதில் ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட்டோட ஒரு லோவர் க்ளோஸ் வந்து வச்சுருக்கோம். ஸோ ஆப்வியஸாக இன்றைக்கி மேலே போகிறதுக்கான சைன்ஸ்னால் இந்த ப்ரீவியஸ் டே லோ ஸ்வீப் பண்ணிட்டு மேலே போகணும், கண்டினியூ ஆகணும். பட் அப் சைடில் வந்து ட்ரா வந்து மோஸ்ட்டாக கிளியர் பண்ணியாச்சு. ஸோ இங்கேருந்து இந்த இது வரைக்கும்லாம் போகிறதுக்கெலாம் வந்து பாசிபிளாக இல்லை. ஸோ இதுதான் அந்த ரிலேட்டிவிக்கல் ஹைஸ் ஆன் டெய்லி. ஸோ இந்த ஒரு எஃப்இஜிஸ் வந்து ப்ரைஸ் வந்து ஹோல்டு பண்ணோம் ஆப்வியஸாக இன்றைக்கி. ஸோ பட் ஆனால் இன்றைக்கி வந்து ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து எல்லாமே வந்துட்டு புல்லிஷாக தான் இருக்குது. பீரிஷ்கான சைன்ஸ் வந்து எதுவுமே இல்லை. ஏன்னா கன்ஃபர்மேஷன் இங்கேருந்து விழுகுதுனாவோட ஏதாவது இருக்கணும். கைண்ட் ஆஃப் ஃபீல் லைக் நோ செல்ஸ் ஃபார் டுடே. ஏன்னா ஒரு ஹவர்லி ஸ்ட்ரக்சர்ஸில் ஏதோ ஒரு சைன்ஸ் வந்து கொடுத்துருக்கணும். மார்க்கெட் வந்து 9:30 அப்புறம் கீழே விழுகுதுன்னா. பட் ஆனால் இங்கே ப்ரீவியஸ் டே லோ ஸ்வீப் பண்ணிட்டு ஒரு ஐஎஃப்இஜி அந்த மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட்ஸ் அந்த எஃப்இஜிஸில் ஓப்பனில் விட்டு மார்க்கெட் வந்து மேலே போயிட்டுருக்கு. ஸோ நம்ம வந்து இந்த எஃப்இஜிஸில் வந்து மார்க்கெட் வந்து கீழே விழுகும் அப்படின்னு சொல்லிட்டு அனோட்டேஷன்ஸ் வந்து பண்ண முடியாது. மேபி இட் கேன் கோ டு திஸ் ஹைஸ் ஆர் திஸ் ஹைஸ். நம்ம வந்து கன்ஃபார்மாக எதுவுமே சொல்ல முடியாது சார்ட்ஸில். ஸோ நான் இன்றைக்கி என்ன பண்ணேன்னா பை செட்டப்ஸ் மட்டும் தான் நான் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி கன்ஃபர்மேஷனுக்கு வந்து வந்துட்டேன் நான். ஸோ என்ன நடந்துச்சு 9:30 அப்புறம் அப்படின்றத பார்ப்போம். சார்ட்ஸ்லாம் கரெக்டாக. ஸோ 9:30 ஓப்பன் வந்து இங்கே இருந்துச்சு. ஸோ பெரிய எந்த டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் இல்லை 9:30 ஓப்பனில். அதுக்கப்புறம் ப்ரைஸ் வந்து அப்படியே கீழே வந்து ட்ரேட் ஆகி இந்த 1 hour இந்த சின்ன எஃப்இஜிக்கு வந்து 1 hour எஃப்இஜிக்கு வந்து ட்ரேட் ஆகிடுச்சு. நம்ம கீழே ரிமூவ் பண்ணிக்கலாம். இந்த எஃப்இஜிக்கு வந்து ட்ரேட் ஆகிருந்துச்சு. ஸோ இந்த டைமில் வந்து இந்த ட்ரேட் ஆக போகுது இஎஸில் வந்து சேம் இந்த டைமில் இங்கே வந்து ஒரு பிடிஆர்எஸ்எம்டி வந்து ஃபார்ம் ஆயிடுச்சு இஎஸில். ஸோ அதுமாதிரி நம்ம 1 minute போய் பார்த்தோன்னா இந்த இடத்துல 9:36. ஸோ இந்த டைம்லாம் வந்துட்டு பிடிஆர்எஸ்எம்டி வந்து ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கு அடுத்தது நமக்கு பார்த்தோன்னா சார்ட்டில் நம்ம ஒரு இது வந்து நம்ம இன்வெர்ஷன் எஃப்இஜியாக யூஸ் பண்ணிக்கலாம். அட் தி சேம் டைம் இதுதான் ரெண்டு ஃபஸ்ட் பர்சன்டேஜ் எஃப்இஜி. ஸோ ஃபஸ்ட் பர்சன்டேஜ் எஃப்இஜி வந்துட்டு ஒரு இன்வெர்ஷன் கொடுத்த உடனே நல்ல டிஸ்பிளேஸோட மேலே க்ளோஸ் வச்சு ஸோ ஐ காட் என்டர்டு ஹியர் அண்ட் பிளேஸ்ட் மை ஸ்டாப் பிலோ திஸ் லோஸ். நம்ம இங்கே இதுக்கே நம்ம டைப் பண்ணிக்கலாம், பட் இதுவே கொஞ்சம் அதிகம் தான், ஸ்டில் ஓகே. அந்த நியரஸ்ட்டில் இருக்க ஒரு பை சைட் லிக்விடிட்டி வந்து இதுதான். ஸோ இந்த ஹைஸை வந்து டார்கெட்டாக பண்ணியிருந்தேன். அந்த இது ஒரு க்ளீன் 1.6 hour ட்ரேட் அண்ட் தென் 1% ரிஸ்க் பண்ணி 1.6 hour ட்ரேட் வந்து பிடிச்சிருந்தேன். ஸோ திஸ் இஸ் தி ட்ரேட் ஐ ஹவ் டுக் டுடே. அண்ட் இந்த செல் மூவ் வந்து ஏன் கேப்சர் பண்ணலன்னு பார்த்துட்டிங்கன்னா அதான் சேம் அந்த 1 hourலேருந்து சைன்ஸ் வந்து எதுவுமே இல்லை இங்கேருந்து விழுகும் அப்படின்னு. சார்ட்ஸில் தான் இருந்தேன் நான். ஆனால் ஐ வாஸ் அனோட்டேட்டட் இந்த இன்வெர்ஷன் ஃபஸ்ட் பர்சன்ட் எஃப்இஜி இருந்துட்டு இங்கே செல் சைடுக்கு இன்வெஸ்ட் ஆனதுக்கப்புறம் ட்ரேட் பண்ணலான்னு. அண்ட் தென் இங்கே இன்வெஸ்ட் ஆயிருந்துச்சு. ஸோ இங்கே ஒரு செல் போயிருந்தேன் நான். ஐ மீன் இந்த டெமோவில் மட்டும் தான் செல் போயிருந்தேன். சேல்ஸ் போயிருந்தேன். லைவ் அக்கௌண்ட்டில் போகல. ஒரு 2 hour டார்கெட் பண்ணியிருந்தேன். திஸ் ஆல்சோ டர்ன்ட் அவுட் டு பி அ குட் ட்ரேட். ஸோ தட்ஸ் ஆல் டுடேஸ் ட்ரேட் பிரேக் டவுன். See you guys tomorrow. Ta-da.